சாந்தனுவின் திருமணம். முன்னொரு காலத்தில் வளம் மிகுந்த நகரமாக அஸ்தினாபுரம் விளங்கியது. சாந்தனு என்ற அரசன் அதை ஆண்டு வந்தான். வீரமும் நற்பண்புகளும் நிறைந்த அவன் வேட்டையாடச் சென்றான். கங்கை கரையில் பேரழகாக பெண்ணொருத்தியை பார்த்தான். அவள் அழகில் தன்னை மறந்தான். பெண்ணே, அஸ்தினாபுரத்தை ஆளும் அரசன் நான். என் உள்ளத்தை நீ கவர்ந்து விட்டாய். உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்றான். அரசே, நான் யார் என்று நீங்கள் விசாரிக்க கூடாது. நான் எது செய்தாலும் தடுக்கக்கூடாது. இவற்றிற்கு ஒப்புக்கொண்டால் நாம் திருமணம் செய்து கொள்ளலாம். மாறாக எப்பொழுது நடந்தாலும் அப்பொழுதே உங்களை பிரிந்து விடுவேன் என்றாள். உன் விருப்பப்படியே என்று நடப்பேன் என்று வாக்குறுதி தந்தான் அவன். இருவருக்கும் திருமணம் நடந்தது. மகிழ்ச்சியாக வாழ்க்கை நடத்தினார்கள். இல்லறத்தின் பயனாக அவர்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. பிறந்த பச்சிளம் குழந்தையை தூக்கிச் சென்றாள் அவள். அதை கங்கை ஆற்றில் வீசி கொன்றாள். இந்த கொடுமையை பார்த்தான் சாந்தனு. வாக்குறுதியை மீறக்கூடாது என்று பொறுமையாக இருந்தான். இப்படியே அவளுக்கு 7 குழந்தைகள் பிறந்தன. ஒவ்வொன்றையும் தூக்கிச் சென்று கங்கை ஆற்றில் வீசி கொன்றாள். 8வது குழந்தையும் பிறந்தது. அதை எடுத்துக்கொண்டு புறப்பட்டாள். பொறுமை இழந்தான் சாந்தனு. அவளை தடுத்து நிறுத்தினான் சாந்தனு. பெற்ற குழந்தையை இரக்கமே இல்லாமல் கொல்கிறாயே, நீயும் ஒரு பெண்ணா? எது நடந்தாலும் இந்த குழந்தையை கொல்லவிட மாட்டேன் என்று உறுதியுடன் சொன்னான். எனக்கு தந்த வாக்குறுதியை மீறிவிட்டீர்கள். விதியை வெல்ல யாராலும் முடியாது. நாம் பிரிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் யார் என்ற உண்மையை சொல்கிறேன். எல்லாராலும் போற்றி வணங்கப்படும் கங்காதேவிதான் நான். தேவர்களின் வேண்டுகோளுக்கிணங்கி உங்களுடன் வாழ்ந்தேன் என்றாள் அவள். அதிர்ச்சியும் வியப்பும் அடைந்த அவன், நீ கங்காதேவியா? தேவர்களின் வேண்டுகோளா என்றும் ஒன்றுமே புரியவில்லையே என்றான். அரசே, வசுக்கள் என்மர் இந்திரனுக்கு உதவியாளர்களாக இருந்தனர். அவர்கள் ஒருமுறை வசிஷ்ட முனிவரின் ஆசிரமத்திற்கு வந்தார்கள். அங்கே கேட்டதையெல்லாம் தரும் நந்தினி பசு இருந்தது. வசுக்களின் ஒருவரான தியு துறவிக்கு